பொருளகத்தின் வணக்கம். இன்றைய காணொளியில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், பொதுவாக நாம் லினக்ஸ் ஓஎஸ்ஐ ISO வழியாக நிறுவுவோம். இந்த காணொளியில் எவ்வாறு எளிமையாக CENTOS மற்றும் இதர வகையான லினக்ஸ்களை எளிமையாக நிறுவுவது என்று பார்க்கலாம். முதலில் CENTOS எடுத்துக்கொள்ளோம். இந்த இணைப்பு சுட்டியினை நான் கீழே தருகிறேன். இங்கு CENTOS என்பதை கிளிக் செய்ய வேண்டும். கிளிக் செய்தால் நமக்கு vmdk இமேஜ் என்று கிடைக்கும். இந்த vmdk இமேஜ் ஆனது நாம் ஏற்கனவே இன்ஸ்டால் செய்த ஒரு இமேஜாக இருக்கும். இதை நாம் எளிமையாக எக்ஸ்ட்ராக்ட் செய்து நாம் எளிமையாக ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தினை பயன்படுத்தி கொள்ள முடியும். இதே போன்று இன்னொரு வலைதளமும் உள்ளது, linuxvmimages.com என்று உள்ளது. இதிலும் ஏற்கனவே நிறுவப்பட்ட ஒரு நிறுவுதலை கொண்ட கோப்பாக நமக்கு virtualbox இமேஜ் அல்லது vmware இமேஜ் இரண்டுமே கிடைக்கிறது. பொதுவாக vmware இமேஜ் ஆனது vmdk என்ற எக்ஸ்டென்ஷனிலும் virtualbox ஆனது vdi என்ற எக்ஸ்டென்ஷனிலும் இருக்கும். நாம் வேண்டுமென்றால் vmdk எக்ஸ்டென்ஷனை virtualboxிலும் பயன்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் vdi எக்ஸ்டென்ஷனை பொதுவாக விர்ச்சுவல் மெஷினில் பயன்படுத்த இயலாது. இங்கு இதை கிளிக் செய்து கொண்டால் நமக்கு தேவையான OS ஆனது எளிமையாக கிடைத்துவிடும். இதில் CENTOS 9க்கும் ஆதரவு உள்ளது, CENTOS 8க்கும் ஆதரவு உள்ளது. ஒர்க்ஸ்டேஷன் சர்வர் இரண்டிற்குமே தனித்தனியான virtualbox இமேஜ் கிடைக்கின்றது. vmware இமேஜும் இங்கே கிடைக்கின்றது. இதன் மூலம் கிடைக்கப்படும் கோப்புகளை நாம் எளிமையாக எக்ஸ்ட்ராக்ட் செய்து உடனடியாக நிறுவிக்கொள்ளலாம். நான் ஏற்கனவே நிறுவியதையும் உங்களுக்கு காட்டுகிறேன். இது எளிமையாக CENTOS 8 அல்லது CENTOS 7ஐ உங்களது சிஸ்டத்தில் நிறுவும் முறையாகும். இங்கு நான் ஏற்கனவே CENTOS 8 என்றதை நிறுவுதல் செய்திருக்கிறேன். இதுதான் அந்த OS ஆனது. இப்பொழுது நாம் இது என்ன வெர்ஷன் என்று பார்க்கலாம். இது 8.5 என்று வருகிறது. இதே போன்று நான் CENTOS 7ஐயும் நான் இன்ஸ்டால் செய்திருக்கிறேன். இன்ஸ்டால் செய்வதென்றால் வெறுமனை கோப்பை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் செய்தால் போதுமானது. OS ஆனது நமக்கு தெளிவாக கிடைத்துவிடும். இப்பொழுது நான் இதை ஷட் டவுன் செய்துவிட்டு CENTOS 7ஐ ஆன் செய்கிறேன். இந்த கோப்பானது அதுவும் எளிமையாக வந்துவிட்டது. CENTOS 7 இப்பொழுது நமக்கு லோட் ஆகி கொண்டிருக்கிறது. இதே போன்று நாம் ISO இமேஜிலும் மிகவும் குறைவான, அதாவது மினிமல் இன்ஸ்டாலேஷன் என்று சொல்வார்கள், மினிமல் இன்ஸ்டாலேஷனில் கூடிய ஒரு கோப்பினை எளிமையாக தரவிறக்கி அதையும் விரைவாக நாம் இன்ஸ்டால் செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கான சுட்டியையும் நான் கீழே தருகிறேன். இந்த ISO இமேஜ் ஆனது வெறுமனே 603 என்று கொடுத்திருக்கிறார்கள். 603 MBகள் மட்டுமே கொண்ட ஒரு கோப்பாகும். இதை எளிமையாக நிறுவுதல் செய்து கொள்ளலாம். நான் பொதுவாக புதிதாக கொடுக்கப்பட்டிருக்கும் CENTOS 7ஐ நாம் இணையிறக்கம் செய்தால் அது 9 GB 10 GB என்று வரும். அதையெல்லாம் தவிர்த்து நாம் எளிமையாக 600 MBகளிலே வரக்கூடிய இந்த ISOவினை நிறுவுதல் செய்து கொண்டு பிறகு நமக்கு தேவையான பொதிகளை நாம் தேவைப்படும் பொழுது நிறுவிக்கொள்ளலாம். நன்றி.